எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற நடைமுறை சூழ்நிலை பார்க்குறப்போ அந்த குழந்தை பிறப்புங்கிறதே பார்க்குறப்ப கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயமா போயிடுது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகுறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதேமாதிரி பசங்களுடைய கெட்ட பழக்கங்கள், ஓகேங்களா, தாங்கங்கள், இந்த மாதிரி ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், ஒர்க் ரிலேட்டட் டென்ஷனு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் பார்க்குறப்ப குழந்தை பிறப்புங்கிறது பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இந்த காலத்தில் போயிட்டு இருக்கு. முக்கியமாக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதே பெரிய ஒரு சவாலான விஷயமா போயிடுச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் சின்ன லெவலில் இருக்கிறாங்களா இல்லைனா பெரிய லெவலில் இருக்கிறாங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தது இல்லையா. இப்போ உதாரணம் பார்க்குறப்போ இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க. அதாவது எந்த ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஹையர் எண்ட் ட்ரீட்மெண்ட்டுலாம் போகிறாங்க இல்லையா. ஸோ அப்படி போகிறப்ப அவங்க பொதுவாகவே எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த டைமில் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான அமௌண்ட் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிடும். ப்ளஸ் பார்க்குறப்ப அந்த ஏகப்பட்ட மருந்து ஊசிகள் இதெல்லாம் போடுறோம்னா அந்த பெண்ணுடைய அந்த ஹெல்த்தே டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் எந்த காலகட்டங்களில் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை இந்த வீடியோ போகலான்னு நினச்சேன். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறப்போ கோச்சார குரு ராகுவை தொடும் காலங்களிலும், கோச்சார ராகு குருவை தொடும் காலங்களிலும், ஓகேங்களா. ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த செயற்கை கருத்தரித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற ஒரு அமைப்பு. குரு பார்த்தீங்கன்னா குழந்தை. ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் எப்போ டச் ஆகுதோ ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகிடும். உதாரணத்துக்கு பார்க்குறப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ கும்பத்தில் ராகு இருக்கு இல்லையா. இப்போ கும்பத்தில் கோச்சார ராகு இருக்குது. இப்போ யாருடைய ஜாதகத்துலலாம் கும்பத்தில் குரு இருக்குதோ ஸோ அவங்க தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கோச்சார ராகு குருவை தொடும் காலங்கள், அதேமாதிரி கோச்சார குரு ராகுவை தொடும் காலங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செயற்கை கருத்தரித்தல் முறையில் குழந்தை கண்டிப்பாக உண்டு.